ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒர்த்லெஸ் எபிலிட்டி பட் ஓவர் பவரையும் நம்ம அங்கே வர பார்க்க போகிறோம். கடைக்குள்ள 10 மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, நம்ம அங்கே ஒரு தேர்ட் சாப்டருக்குள்ளே போனால் லாஸ்ட்டு சாப்டர்லேருந்து காமிங்க. லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சன் நபர்ஸ்லாம் வருவானுங்களே, அது மட்டும் லூஃபோன் கிட்டே கேட்குறாங்க, என் குருணி வந்து ஜாயின் பண்ணிக்க தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. லூஃபோனும் வேணாம், நான் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அந்த டஞ்சன் நம்பர் சரி ஓகே, இங்கே பார்த்தோன்னா மேஜிக்கல் மிஷினாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, அது தெரியல நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த தனிமார் மாதிரி இருக்கான்னு அவனும் சொல்கிறான். என்ன மேஜிக்கல் பீஸ்டான்னு சொல்லிட்டு லூஃபோன்னு பார்த்துனுக்குறான். அந்த இருக்கிற சைக்கோ பையனும், ஆமாம் எங்கள் மேஜிக்கல் பீஸ்லாம் இருக்குது, நீ பார்த்துரு, உங்ககிட்ட எத்தனை போகிற மாதிரி ஆளும் என்ன ஒத்தான பொருள்னா இல்லை நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவும் போயிடுறாங்கன்ட்டு. அந்த குபலில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாள், அவன் வந்து லவ் பண்ணிக்கிட்ட ஒரு மாதிரி விதமாக சொல்கிறான், நீ உயிரோடு இருந்தால் அடுத்த வாட்டி நாம் 2 பேரும் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு அவளும் அங்கே நின்று போயிடுறான், பார்த்துட்றான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க மேஜிக்கல் பீஸ்ட் மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் எல்லாம் தெரிய வந்திருக்காங்க. லூஃப் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒத்தான பொருள் இல்லை, இவனுக்கு கூட இருந்து டைம் வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. லூஃப் பண்ண நல்ல வேலை அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட மேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இன்னும் போகிறதுக்கு 7 தூரம் இருக்குது, லொக்கேஷன் எங்கே காமிங்கன்னு சொல்லிட்டு மேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கிட்டே இருக்க லொக்கேஷன் சொல்லிட்டு அங்கே போனான்னு பார்க்குறான். பாருங்கள், டக்குன்னு மேஜிக்கல் பீஸ்ட்னா வந்துடுது, அவன் போய் மறைஞ்சிக்கிறான். இந்த டைமில் நம்ம போனோன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சு பார்க்குறான். எப்படியாச்சும் நம்ம போகணுமே, டைம் வேறு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தைரியத்தை அவர் வச்சுக்கணும் பொறுமையாக போகிறான். பாருங்கள், அந்த கும்மலுக்குள்ளே சைலண்ட்டே போகாமல் போகணும், இல்லைன்னா நம்மளை சின்ன பின்னமாயிரும்னு சொல்லிட்டு அவனும் பைண்டிங்னு போகிறான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் இருக்குது, அவன் பார்க்கல அந்த ஃப்ராக் மேலே கால் வைக்கிறான். பாருங்கள், என்ன இது பிசு பிசுனிக்கு அவனே பார்க்குறான். நானே திடீர்னு கற்றுட்டு பாருங்கள், லூஃபான்னு பார்த்துறான். ஐயோ நம்ம சிக்கிக்கிட்டோமே நான், நான் மீடியாவில் எவனோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்னை தெரராக பார்க்குது. பாருங்கள், நம்ம ஏரியாவில் ஒருத்தனை வந்துட்டாண்டா, அவனை கூட்டி போடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மான்சரை கற்றுது. பாருங்கள், லூஃபன் பின்னாடி எக்கச்சக்கமான மான்சர் தான் அவனை பின்னாடி தோட்டுது. லூஃபன் வச்சுக்கின்னு வரான், டக்குன்னு சைடில் வெளிக்கிறான். பாருங்கள், ஜம்ப் பண்ணிக்கின்னு அந்த மான்சர் எல்லாமே அந்த பக்கம் நேராக போயிடுது. ஆனால் இந்த ஃப்ராகு மேலே வச்சுருது இந்த கற்றுதான்னு சொல்லிட்டு அவனை பார்க்கட்டுனுங்கிறான். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போனோம், லொக்கேஷன் எல்லாம் தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். பாருங்க, கரெக்டாக அந்த லொக்கேஷன் அங்கே சொல்லிட்டு சிஸ்டமும் பாப்பா பைக் காமிக்குது. எவ்வளோ ஐயா இந்த வாங்குறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, இதான் என் இடமான்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறேன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலராக சிவப்பு லைட் எரியுது. பாருங்கள், லூஃபான் சந்தோஷப்படுறான், ஒரு வழி அங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலராக ட்ராகன் எக் இருக்கும். பாருங்கள், சிஸ்டமும் பாப்பா பைக் காமிக்குது. பிளாக் ட்ராகன் எக், அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோட லெவல் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பா பையன் காமிக்குது. லூஃபான் பார்த்துங்கிற டைமில் அவனுக்கு ஒரு சவுண்டே கேட்குது. நிறைய சவுண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு நைஃப் வெப்பன் எடுக்கிறான். பாருங்கள், பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே ஸ்லாஷ் பண்ணுற. பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாட்ஸ் மாதிரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணாரு. ஃபாட்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 10 இருக்குது, ஹீரோ லெவல் 10 தான் இருக்கான். அந்த ஃபாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே போட்டு ப்ரெஷர் போட்டு. பாருங்கள், லூஃபான் என்ன பண்ணுறான், அந்த எப்படி தாங்கிட்டு அவனோட நைஃப் எடுத்து ஒரு ஸ்வைட் சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பார்த்துட்டு போய் இந்த வீடு நான் இந்த மாஸ்டர் லெவல் 10 இருக்குது, நானும் 10 தான் இருக்கேன், ஆனால் இந்த மாஸ்டர் இன்னொரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபான் அடிச்சா பார்க்குறான். எப்படியாச்சும் நான் இந்த பிளாக் ட்ராகன் எக்கு சேவ் பண்ணும், இப்படி சேவ் பண்ணாலும் என்னால் பவர்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிட்டு லூஃபானை பார்த்துனுக்குறான். அந்த பார்த்துக்கிற டைமில் அந்த ஃபாட்ஸ் என்ன பண்ணுறதுனா ஹீரோ அட்டாக் பண்ணான்னு வந்து. பாருங்கள், டக்குன்னு லூஃபானா கை வச்சார், மேலே கை வச்சுற ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த கை அப்படியே கீச்சு போய் எரியுது. பாருங்கள், லூஃபானுக்கு ரத்தம் அப்படியே பிச்சுக்குது. இருந்தாலும் அந்த உணன் கை வச்சு சமாளிக்க பார்க்குறான், ஆனால் அவனாலும் முடியல. அந்த ஃபாட்ஸும் அது இன்னொரு கை வச்சுங்கன்னு ஒரு நகத்தை வச்சு நம்ம லூஃபனுக்கு கிராஷ் போனான்னு வந்து. பாருங்கள், லூஃபன் டஸ்ட்டு முடிச்சுட்டு வலிக்கிறான். இது நல்ல சான்ஸு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாட்ஸ் அந்த ஸ்லாட்ச் போட்டு அப்படி முன்னாடி வந்து. பாருங்கள், இது நல்ல சான்ஸை யூஸ் பண்ணி லூஃபனா அவனோட நைஃப் எடுத்துக்கின்னு அந்த ஃபாட்ஸ் மன்ஸ் தலையிலே குத்துறான். அந்த ஃபாட்ஸ் மன்ஸ் அங்கேயே செத்துருது. நீங்கள் இந்த சர்ஃபெல்லாம் இந்த ஃபாட்ஸ் மன்ஸ் கொண்டுட்டீங்க, உங்களுக்கு 120 HP இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிஸ்டமும் பாப்பா பைக் காமிக்குது. லூஃபானும் சந்தோஷப்படுறேன், எப்படி நான் இந்த ஃபாட்ஸ் மன்ஸை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கும்மல் மறுபடியும் வரும். பாருங்கள், லூஃபானு பார்க்குறான், இவங்க மறுபடியும் வந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு. அவனுங்களும் வந்து சும்மா இல்லாமல் நீ நல்லா தான்ப்பா சண்டை போடுற, வெத்து பீஸாக இருப்பேன்னு பார்த்தா இந்த ஃபாட்ஸ் மன்ஸரை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஃபாட்ஸ் மன்ஸ் எனக்கு தெரியலன்னா உன்னை நான் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அந்த கும்மல் அப்படியே மாதிரி தான். அந்த பொண்ணு நானா ஓஹோன்னு சிரிக்குது. அந்த சைக்கிள் மணின்னு கேட்குறேன், இந்த ஃபாட்ஸ் மன்ஸ் கொண்டுட்டேன்னா
நீ ஒன்று விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். லூஃபன் அந்த ஃபாட்ஸ் மட்டும் ஏற்றி வச்சிடறான் இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது குத்தானா அவனால் ட்ராகன் எக்கு சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஃபாட்ஸ் மான்ஸ்டரும் தூக்கி போட்டுடுறான். 2 செகண்ட் பண்ணின்னு சிரிக்கிறான். ஓகே, இந்த ஃபாட்ஸ் மான்ஸ்டர் பார்த்தோன்னா 18 ட்ராகன் காயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறான் பாருங்கள். அவன் ஷாக் ஆகிறான் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா லூஃபன் பின்னாடி அந்த எக்கை பார்த்துட்றான். நம்மக்கிட்ட இந்த ட்ராகன் எக்கு மறைக்க பார்க்குறான்டா, அவனை போட்டு தள்ளுங்கிறான். அவனை போட்டு தள்ளிட்டு அந்த ட்ராகன் எக்கு எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ மான்ஸ்டர் சொல்கிறான் பாருங்கள். லூஃபன் ஷாக் ஆகிறான் பார்த்து தாண்டுங்களான்னு சொல்லிட்டு. அந்த தரிமார் மாதிரி இருப்பான். அவன் வந்து லூஃபன் ஒரு அடிக்கிறான் பாருங்கள். லூஃபன் பறந்து போய் வீழான். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் அடிக்கிறான். அவ்வளோ தூரம் போய் வீழான். அந்த சைக்கோ போன என்னான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு லூஃபன் வந்து லாக் பண்ணிடுறேன், நீ நான் தானே உனக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைக்கோ மணி என்ன பேசுகிறேன், எங்ககிட்டே இந்த ட்ராகனுக்கு மறைக்க பார்த்தியா, உன்னை சும்மா ஒரு மாட்டேன் தான், உன்னை கொடூரமாக கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ மணியே பேசுனுங்கிறான். அந்த தடிமார் மாதிரி இருக்கானே அவனும் அந்த ட்ராகனுக்கு எடுத்துன்னு வந்துடுங்கிறான். பாஸ் இந்தாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்க்குறான். எப்படியாச்சும் நான் அந்த ட்ராகனுக்கு காப்பீட்டு ஆகணும், இந்த நிலைமையில் நான் வந்து மாட்டிக்கினேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கிறான். அந்த சைக்கோ மணி அந்த தடிமான்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இப்போ நம்மளுக்கு ட்ராகனுக்கு கட்டிச்சுன்னு சந்தோஷப்படுறானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கு ஒடியும் பாருங்கள். அந்த எக்கு ஒஞ்சிக்கின்னு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி போகுது பாருங்கள். அங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்கன்னா உருவம்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் மாதிரி வந்து பாருங்கன்னா ட்ராகன் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிச்சு ஆகிறானுங்க. லூஃபான் பார்க்குற ஒரு வழியாக அந்த மான்ஸ்டர் வந்துடுச்சா வெளியேன்னு சொல்லிட்டு லூஃபானை பார்த்துன்னுக்கிறேன். டக்குன்னு அந்த ட்ராகன் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு அட்டாக் பண்ணனா வராமல் பாருங்கள். டக்குன்னு அந்த சைக்கோ மாட்டேன் அவனுக்குள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு கெமிக்கல் பால் மாதிரி தூக்கி மேலே போடுறான் அந்த மாஸ்டர் மேலே. அந்த மாஸ்டர் என்னென்ன அசால்ட்டாக டாச் பண்ணிக்கின்னு அந்த கிட்டே வந்து பாருங்கள். அந்த தடிமாரி மாதிரி என்ன பண்ணுறான், அந்த மாஸ்டர் கொல்லலான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு வராமல் பாருங்கள். அந்த மாஸ்டர் ட்ராகன் மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு கத்துது. அந்த கட்டிலே பார்த்திங்கன்னா அவன் பிச்சுங்க சின்னாமண்ணாமல் ஆடுறான். அங்கேயே செத்துடுறான். எல்லாம் ஸ்டாக் ஆகுறாங்க. நானும் ஒரு கட்டிச்சு அதுக்குள்ளே செத்துதானேன்னு சொல்லிட்டு தான் நீ செத்துட்டியான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ மணியும் ஷாக் ஆகி பார்த்துனுக்குறான். அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ மணி சாவடிக்குன்னா வந்து பாருங்கள். அந்த சைக்கோ மணி சொல்லலாம் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்றான் பாருங்கள். அந்த பொண்ணை கூப்பிட்றான். லூஃபன் ஷாக் ஆகி பார்த்துனுங்கண்ணா நான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லேடி நான் பண்ணுறேன். நான் மாஸ்டர் இது ஏன்டா எங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பைட்டிக்கார மாதிரி கட்டினுக்கிறான். அவன் திடீர்னு பின்னாடி ரத்த தெரிக்கிறது பார்த்து திரும்பினா பாருங்கள். அந்த சைக்கோ மணி சாப்பிட்டு அந்த ஓடு இருக்கும்ல எக்கு ஓட்டு அது சாப்பிட்டுனுக்குறான். அந்த சாப்பிட்டுனுக்கிற ட்ராகனும் டக்குன்னு லூஃபானும் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை தள்ளி விட்டு வேகமாக நான் ட்ராகனை இடத்துக்கு ஓடுறான் பாருங்கள். இருக்கிற இடத்துக்கு அந்த ட்ராகனை பார்க்குறேன்னா வித்தியாசமாக பண்ணுறானே, நம்மளுக்கு வேறு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணுற லூஃபானா அவனை ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அந்த ட்ராகனை பார்க்குறேன்னா பவர் இது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறேன். டக்குன்னு அந்த பொண்ணு என்னடா பண்ணுற பைத்தியக்கார மாதிரி பண்ணாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுங்கிறேன். டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுனுங்கிறான். சிஸ்டம் பாப்பா பாருங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ராகனை டைம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பா பார்க்குது. என்னை விட்டுறா ப்ளீஸாக ட்ராகன்கிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட்டிட்டு நிற்குது. ஏக்கிட்டே நீ இந்த மாதிரி ராங் காமிச்சல ஒன்று சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் அந்த பொண்ணை நீ என்ன வேணா படிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ட்ராகன் வெறித்தனமாக அந்த பொண்ணு அங்கேயே வெயிட் ஆகுது. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு சன்செட் ஆகுது தான் பார்க்குறாங்க 2 பேருமே. அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா பேக்கில் போட்டு நோன்னு சாப்பாடு கிடைக்குமா சொல்லிட்டு லூஃபானே வச்சு பார்க்குறான். இந்த நாள் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த ட்ராகனுக்கு என்ன ஒரு பேர் வைக்கணும் பிளாக் ட்ராகன் கூப்பிட வேணான்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோசின்னு பேர் வைக்கிறான். அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி உருமுன்னு பாருங்கள். லூஃபானே வச்சு பார்க்கலாம். இந்த ட்ராகன் மூலமாக நான் ஏழு பெரிய ஆளாக ஆகிறேன் பாருங்கடா, என்னை கஷ்டப்பட்டவனுங்கன்னா நான் இவர் ரிவெஞ்ச் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறான். அந்த ட்ராகனை அவனை கட்டி பிடிச்சி நேரம் பண்ணுங்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா அவனோட கை நக்கிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட அடிபட்டிருக்கோம். அந்த கை பார்த்தீங்கன்னா அப்படியே லிக் பண்ணிட்டு லூஃபான்னு பார்க்குறான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. லூஃபானோட பிளட் அந்த ட்ராகன் சாப்பிட்டோன்னே அந்த ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 € பாருங்கள். லூஃபானும் அவன் விழுந்துடுறான். நானும் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா மேலே போய் ஹியூமன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். லூஃபான்னு பார்க்குறான், இந்த உலகத்தில் நாரான்னு இருக்குது, ட்ராகன் எப்படி ஹியூமன் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சே பார்க்குறான். அவனால் புரியல. நான் நம்ம ப்ரெட் அந்த ட்ராகனை சாப்பிட்டது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த உலகத்தில் நாரான்னு இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு லூஃபான்னு பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.